பழங்குடியின மற்றும் தாழ்த்தப்பட்டோர் பலரை தேவையின்றி குண்டர் சட்டத்தில் கைது செய்வதாக குற்றம் சாட்டி புதிய தமிழகம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வருகின்ற போராட்டத்திற்கு அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையேற்றுள்ளார். ஜாதி மோதலில் உயிரிழக்கும் குடும்பத்தினரின் வீட்டில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நிலையில் தாழ்த்தப்பட்ட பிரிவினருக்கு வேலை வழங்குவது இல்லை என கிருஷ்ணசாமி குற்றம் சாட்டினார். ஆனால் மற்ற பிரிவினருக்கு மட்டும் பணி வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார். உரிய நிவாரணம் மற்றும் அந்த அரசு வேலை வழங்கவில்லை. அதே சமயத்தில் தென் தமிழகத்தில் பிற்பட்ட சமுதாயத்தை சார்ந்த இவர்கள் இதுபோன்ற பாதிப்புகளுக்கு ஆளாகின்ற பொழுது உடனடியாக அவர்களுக்கு உடைய குடும்பத்தாருக்கு நிவாரணமும் அரசு வேலையும் வழங்கக்கூடிய அரசு சட்டப்படி கொடுக்கப்பட வேண்டியதை கொடுக்காமல் இருக்கிறது. எனவே இதை கண்டித்துத்தான் இன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தில் தலைமையிலே முதற்கட்டமாக உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டிருக்கிறோம்.